யாரோ அஞ்சலெல்லாம் சொல்றாங்க. அந்த லேடி எல்லாம் வந்து எங்க தலைவர் கூட நின்று பேசுறது கூட அருகதை இல்லாத ஒரு நபர்கள். அதுவும் இன்னொன்னு எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா, ஒரு முதல்வரோட தொகுதிங்க அது. ஒரு முதல்வரோட தொகுதி இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இவ்வளவு கொடூரமான கொலையை ஏற்படுத்தி அச்சுறுத்துற மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு புல்லுரிமைகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க தலைவரோட சேர்த்து பேசும்பொழுது மனசே ரொம்ப வருத்தமா இருக்கு. காவல்துறை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க முயற்சியை இதை ஏன் ஆரம்பத்துல எடுக்கல? என்கவுண்டர் ஒருத்தர் சுட்டிருக்காங்க. அது வந்து எதற்காக? சில பேருக்கு இது டவுட்டை ஏற்படுத்திருக்கு. நீங்க கமிஷனர் ஏன் மாத்தணும்? அவசரமா ஏன் மாத்தணும்? ஏன் அந்த கமிஷனரே இருந்துக்கலாங்க? ஏன் மாத்துறீங்க? சிபிஐக்கு மாற்றுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லாரும் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்றது ஒரு வழக்கமா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அவர் பேரை சொன்ன ஒரு பெரிய ஆயிடுவார். கடந்த 5ஆம் தேதி அன்று தேசிய கட்சியின் மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது நாடறிந்த ஒன்றாக இருக்கிறது. இது மாநிலத்தில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, தேசிய முழுமைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் வந்து சமத்துவத்தை விரும்பினார், மக்கள் மத்தியிலே கல்வியை விதைக்க வேண்டும் என்று விரும்பினார் தவிர மற்றபடி வேற எந்த ஒரு கோணத்திலும் அவர் செயல்படவில்லை. ஆனால் தமிழக அரசும் சரி, இந்த காவல்துறையும் சரி, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வகையில் செயல்பாடு குறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம் என்னவென்றால், அடுத்தடுத்து ஒரு புதிய முகங்களை அவர் காட்டும் பொழுது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரவுடிங்களா இருக்கிறாங்க, கேடிங்களா இருக்குது. திசை திருப்பக்கூடிய வகையில் இந்த வழக்கை வந்து திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரவுடி, கேடி, முல்லை மாதிரி இந்த மாதிரி ஆட்களையா கொண்டு வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, இந்த கொலையில இவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால போதிய ஒரு எங்களுக்கு இது கிடைக்கல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. காரணம், ஒரு சரியான திசையை நோக்கி இந்த வழக்கு போல அப்படின்றது எங்களோட எண்ணமா இருக்குது. காவல்துறை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க முயற்சியை இதை ஏன் ஆரம்பத்துல எடுக்கல? இதை ஆரம்பத்துல எடுத்துருக்கலாம். என்கவுண்டர் ஒருத்தர் சுட்டிருக்காங்க. அது வந்து எதற்காக? சில பேருக்கு இது டவுட்டை ஏற்படுத்திருக்குது. எங்க கட்சியிலேயே கூட ஏன் என்கவுண்டர் பண்ணப்பட்ட நபர் அவர் யாரா இருப்பாங்க? அவர் வந்து அவருக்கும் இந்த வழக்குக்கும் மிகப்பெரிய இது இருக்குமா? எவிடன்ஸா அவராக தான் இருக்குமோ? இப்படியெல்லாம் நாங்கள் பல விதமான ஒரு கேள்வியை எங்கள் மனசுக்குள்ள நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த சிபிஐக்கு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் வந்து கேட்டாங்க, இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இதை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி ஒரு வரியில ரத்ன சுருக்கமா சொன்னாங்க. அதை இன்னும் ஏன் சிபிஐக்கு மாத்துறதுக்கு தயங்குறாங்க? இதோ சொல்றாங்க, யாரோ அஞ்சலெல்லாம் சொல்றாங்க. அந்த லேடி எல்லாம் வந்து எங்க தலைவர் கூட நிக்கிறதுக்கு ஒரு நின்று பேசுறதுக்கு கூட அருகதை இல்லாத ஒரு நபர்கள். அவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு புல்லுரிமைகளெல்லாம் கொண்டு வந்து எங்க தலைவரோட சேர்த்து பேசும்பொழுது மனசே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் வந்து மாபெரும் தலைவருங்க. அவரு எவ்வளவு பேருக்கு கல்வியை கொடுத்திருக்காரு, வழக்கறிஞர்களா மாத்தி இருக்கிறாரு. கேட்டா அது இவங்களுக்கு வந்து ரவுடிசம், இவங்களோட தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தத்து எதை குறிக்குதுன்னா, அவர் வந்து ஒரு ரவுடியா மாதிரி காட்டுற மாதிரி தோணுது. அவர் வந்து தேசிய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர். அது முதல்ல காவல்துறையும் இந்த அரசும், தமிழக அரசும் வந்து முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை செய்யணும்னு சொன்னா, யாரோ ஒரு 10 பேரை கொண்டு வந்து காட்டி இவங்க தான் மூளையா செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆட்களை கொண்டு வந்து இவங்க தான் மூளையா செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கமிஷனர் ஏன் மாத்தணும்? அவசரமா ஏன் மாத்தணும்? ஏன் அந்த கமிஷனரே இருந்துக்கலாமே? ஏன் மாத்துறீங்க? அதுவும் இன்னொன்னு எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா, ஒரு முதல்வரோட தொகுதிங்க அது. ஒரு முதல்வரோட தொகுதி இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இவ்வளவு கொடூரமான கொலையை ஏற்படுத்தி அச்சுறுத்துற மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. யார் அந்த அளவுக்கு வெளியிட்டு இருக்க முடியும்? சிபிஐக்கு மாற்றுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லாரும் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்றது ஒரு வழக்கமா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அவர் பேரை சொன்ன ஒரு பெரிய ஆயிடுவார். அவரு சொல்றாரு, அந்த நபரை இன்னும் அந்த திமுக அரசு கண்டிக்கவே இல்லை. ஆனா இது வந்து இந்த போக்கு வந்து தவறுதலானது. தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, எங்களுக்கு சரியான முறையில இன்னும் எங்களுக்கு திருப்தி அடையல. உண்மையான குற்றவாளி வரல. அந்த வழக்கு வேற திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம்.